கரீனாங்கிறது சிங்கப்பூர் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி. அதில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கேம். இந்த கேம் 100 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பிளே ஸ்டோர்ல இருந்து. 2019-20 தான் இதோட ஃபுல் பீக் டைம் அப்படிங்கிறது. அந்த டைம்ல கரீனாவோட சேலரி அப்படிங்கிறது 2.2 பில்லியன். இந்த பில்லியனுங்கிறது ஒன் டே சேலரி. அதே கடந்த 2023 டிசம்பர் 5ல ஒன் டேல 16.6 மில்லியன். எப்படி இவ்வளவு கம்மியாச்சு? அதுக்கு ஒரு நாடு மட்டும்தான் காரணம், இந்தியா. இங்க கேம் பேன் ஆன அடுத்த ஒரு வருஷத்துல இவ்வளோ சரிவு. அப்ப கொஞ்சமாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த இந்தியன் சர்வரை கரீனா எப்படியாப்பட்ட பிசினஸ் மைண்ட்ல இயக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத. வேர்ல்டுலயே அதிகமா ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஒரே கண்ட்ரினா அது இந்தியா தான். அதே மாதிரி வேர்ல்டுலயே அதிகமா டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அதுவும் இந்தியா தான். கரீனாங்கிற கம்பெனில இந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக நிறைய டிபார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க.